எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GoPro Hero 9 Blackோட ஒரு லாங் டர்ம் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல GoPro Hero 9 Blackோட ஒரு ரீட்டைல் யூனிட் அன்பாக்சிங் வந்து போட்டிருந்தேன். ஸோ நம்ம சேனலுக்காக இந்த GoPro Hero 9 Black வந்து நான் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 4 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிராவல் வந்து இந்த GoPro Hero 9 Black யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹிமாலயாஸ் வந்து போனேன், ஸ்பிட்டி வேலி வந்து போனேன், டெல்லி, பஞ்சாப் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இடத்துக்கு வந்து இந்த GoPro 9 எடுத்துட்டு போய் நிறைய வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து இந்த GoPro Hero 9 யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கேப்சர் பண்ண எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அதே சமயத்தில் என்னோட ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக பண்ணாமல் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரோஸ், இன்னொன்று வந்து கான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதோட ப்ரோஸ் எல்லாமே வந்து சொல்றேன், அதுக்கப்புறம் கான்ஸ், அதாவது கெட்ட விஷயம் எல்லாமே வந்து அதுக்கப்புறமா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த GoPro Hero 9 Blackல இருக்க நல்ல விஷயம் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு GoPro. என்னடா GoProல நல்ல விஷயம், இது வந்து GoPro அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. இது வந்து நம்மளுக்கு GoPro Hero 9 Black. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மவுண்டிங் ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து இதுலேயே வந்து இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. பழைய GoProலாம் நீங்க வந்து கேஸ் போட்டு தான் மவுண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா GoPro Hero 8, Hero 9 எல்லாத்தையும் நமக்கு வந்து கீழே வந்து கொடுத்துட்டு இருக்கனால, சோ நீங்க வந்து இந்த GoPro Hero 9 Black வந்து எங்க வேணாலும் மவுண்ட் பண்ணிக்கலாம். மோட்டார் சைக்கிள்ல, போட்ல, அதுக்கப்புறம் வந்து வேன்ல, கார்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேணாலும் உங்களால வந்து மவுண்ட் வந்து பண்ணிக்க முடியும். சோ நம்ம போன் கூட வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். ஆனா போன் பாத்தீங்கன்னா உங்களால வந்து அந்த இடத்துலலாம் மவுண்ட் வந்து பண்ண முடியாது. ஆனா எல்லா இடத்துலயும் உங்களால வந்து இந்த GoPro வந்து தைரியமா வந்து மவுண்ட் பண்ணலாம். சோ அதுவே வந்து ஒரு சூப்பரான பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, GoProக்கு வந்து எக்கச்சக்கமான ஆக்சசரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ GoPro ஆக்சசரிஸ் மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸும் எக்கச்சக்கமான பேர் வந்து GoProக்கு ஆக்சசரிஸ் வந்து நம்மளுக்கு மேனுஃபேக்சர் வந்து பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்ல போனீங்கன்னா 1400 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து GoProக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 மவுண்ட் வந்து கிடைக்குது. ஸோ ரொம்ப சீப்பா எக்கச்சக்கமான மவுண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த GoPro ஆக்ஷன் கேமரா வந்து உங்களால எங்க வேணாலும் மவுண்ட் பண்ண முடியும். எப்போ வேணாலும் இது யூஸ் பண்ணி நீங்க வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப காம்பாக்டான ஒரு சூப்பரான ஆக்ஷன் கேமரா அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இதுலயே இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, GoPro வந்து இந்த கேமரா வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு டேங்க் மாதிரி பில்ட் பண்ணி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்ஷன் கேமரானா நமக்கு வந்து பில் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல GoPro வந்து சுத்தமா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. நீங்க வந்து இந்த GoPro பிடிக்கும் போதே தெரியும் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மண்ணில் போட்டேன், தண்ணியில போட்டேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடத்துல கீழே போட்டேன், டிராப் பண்ணேன். எதுவுமே இந்த டிராவல்ல இந்த 4 மாசத்துல இந்த GoProல ஒரு ஸ்கிராட்ச் கூட வரலங்க. அந்த அளவுக்கு வந்து GoPro வந்து ரொம்ப சூப்பரா ஒரு டேங்க் மாதிரி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி வந்து ரொம்ப ஆசமா இருக்கு. GoPro கொஞ்சம் கூட நமக்கு வந்து காஸ்ட் கட் வந்து பண்ணவே இல்லை. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ GoPro Hero 9 வந்து இப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட 33 ஃபீட் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் தேவை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து யோசிக்கவே தேவையில்லை. இந்த GoProவை நீங்க வந்து தண்ணியில போட்டு கூட வீடியோ வந்து எடுக்கலாம். GoPro வந்து நம்மளுக்கு வாட்டர்ல கூட வீடியோ வந்து கேப்சர் பண்ணும். ஸோ இது வந்து நானே பர்சனலாக வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நான் வந்து ஸ்பிட்டி வேலிலாம் போனேன். அங்க போயிட்டு தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 1 டிகிரி 0 டிகிரிஸ் அந்த நிலைமையில இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கோல்டான வாட்டர், கை கூட வைக்க முடியல. அந்த இடத்துலலாம் GoProலாம் நான் வந்து முக்கி எடுத்தேன். ஸோ GoPro வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து ஆகல. சூப்பரா வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நம்மளுக்கு GoPro வந்து எடுத்து கொடுத்துச்சு. ஸோ நீங்க வந்து அண்டர் வாட்டர் ஃபுட்டேஜ்லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த GoPro Hero 9 வந்து செம்ம ஒரு டூல் அப்படின்னு வந்து சொல்லலாம். தாராளமா GoPro Hero 9 வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். 33 ஃபீட் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப். இது வந்து நானே பர்சனலா வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ எந்த தண்ணியில போட்டாலும் இந்த GoPro Hero 9 வந்து எதுவுமே ஆகாது. பிளஸ் இதுக்கும் நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து வருது. இன்னும் நீங்க வந்து டீப் சி டைவிங்லாம் போகணும்னா அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா நார்மலா நீங்க வந்து தண்ணியில முக்கி ஸ்விமிங் பூல்லாம் யூஸ் பண்ணணும்னா இந்த GoPro Hero 9 அப்படியே வந்து நேக்கடாவே யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃப் வந்து இதுக்கு ஒரு செம்ம பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் வீடியோஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து கேப்சர் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்கிரீன். ஆமாங்க, GoPro Hero 9ல வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஸ்கிரீன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. நல்ல விஷயம் வந்து இப்போ சொல்றேன், கெட்ட விஷயம் வந்து நான் கான்ஸ்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சோலோ ட்ரிப் போறீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு vlogger அப்படின்னு கேட்டீங்கன்னா
இந்த GoPro ஹீரோயின் வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் செட்டப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படி vloggingலாம் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரைபாட் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரேமிங் வந்து நீங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறீங்க, எப்படி பேசுகிறீங்க, ஃப்ரேமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஃபுல்லாக வந்து கேப்சர் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சோலோ ரைட்லாம் போகும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ நான் வந்து போகும்போது ட்ரெயின்லலாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து ஃபோனில் எப்படி செல்ஃபி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் அந்த செல்ஃபி வீடியோ எல்லாமே வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுவும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஸ்க்ரீன் தான் வந்து போட்டிருக்காங்க. சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரேமிங்க்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து பேக் ஸ்க்ரீனும் இருக்குது. பேக் ஸ்க்ரீனும் ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் ஸ்க்ரீனும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு vlogger-ஆ இருந்தீங்கன்னா இந்த கேமரா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு 1720 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களால் 5K 30 FPS வரைக்கும் கேப்சர் வந்து பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் உங்களால் வந்து கேப்சர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 5Kல வந்து கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90 மினிட்ஸ் வந்து பேட்டரி லைஃப் வந்து கொடுக்குது. அதே சமயத்தில் 4K 60 FPS வந்து நீங்கள் கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பவும் ஒரு 80-90 மினிட்ஸ் வரைக்கும் கிடைக்குது. அதுவே நீங்கள் வந்து 4K 30 FPSல கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. ஸோ பேட்டரி லைஃப் வந்து ஏற்கனவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த GoPro பேட்டரிஸ் வந்து நிறைய பேர்கிட்ட வச்சிருப்பீங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து சீப்பாக கூட இந்த GoPro பேட்டரிஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை பேட்டரி வந்து தீர்ந்து போச்சுன்னா ஜஸ்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டு புது பேட்டரியை போட்டு உங்கள் ஷூட்டிங் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ரீப்ளேசபிள் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. அது இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து USB Type-C சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து USB Type-C தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ USB Type-C சார்ஜிங் போர்ட் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து உங்களால் உங்கள் கேபிள் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக இந்த கேமராவில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் வீடியோ குவாலிட்டி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 20 மெகா பிக்சல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 5K 30 FPS வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். 4Kல வந்து 60 FPS வந்து உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080pல வந்து உங்களால் வந்து 120 FPS வரைக்கும் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஸ்லோ மோஷன் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ குவாலிட்டி பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கலர்ஸை பற்றி பேசலாம். ஸோ கலர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. GoProல வந்து நம்மளுக்கு இன்பில்ட்டாகவே GoPro கலர்ஸ் எப்போவுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டட் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து GoPro கலர்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கலர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து தெரில அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சின்ன ப்ரோ டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பிட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பிட்ரேட் வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து லோவில் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு பிட்ரேட்டை வந்து ஹைக்கு வந்து மாத்துங்க. ஸோ பிட்ரேட்டை வந்து நீங்கள் ஹைக்கு வந்து மாற்றிங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து டே லைட்டில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் அதில் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ரேட் வந்து நீங்கள் அதிகமாக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் வீடியோட சைஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வந்து மாறும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹைப்பர் ஸ்மூத். ஸோ ஹைப்பர் ஸ்மூத் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் GoProல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஹைப்பர் ஸ்மூத் வந்து ஆஃப் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆப்வியஸ்லி ஆஃப்ல இருக்கும். ஆனால் ஹைப்பர் ஸ்மூத் வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் வந்து நம்மளுக்கு பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு போட்டில் போனாலும் ஓடினாலும் இல்லாட்டி பைக்கில் போனாலும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. நான் வந்து இந்த அளவுக்கு எப்படி வந்து ஸ்மூத்தாக இருக்குது ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவில் வந்து ஒரு கிம்பிள் போட்டு யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு GoProல வந்து ஹைப்பர் ஸ்மூத் வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கு. அது இல்லாமல் ஹைப்பர் ஸ்மூத்ல நமக்கு வந்து பூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பூஸ்ட் ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து ஷேக் இல்லை. ஸோ GoPro வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலேயும் ஸ்டெபிலைசேஷன் வந்து நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ஆனால் ஹைப்பர் ஸ்மூத் பூஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நம்மளுக்கு கிராப் ஆகும். ஸோ அந்த கிராப் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பூஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணாம ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா பூஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். ஆனா லைட்டா வந்து நம்மளுக்கு கிராப் வந்து கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹாரிசான்டல் லெவலிங்.
ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஹாரிசான் லெவலிங் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஹாரிசான் லெவலிங்க்கு வந்து நீங்கள் அந்த மாடு கூட வாங்கிக்கலாம். அந்த மாடு இல்லைனா கூட நீங்கள் வந்து ஹாரிசான் லெவலிங் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹாரிசான் லெவலிங் வந்து மாடு இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 360 டிகிரிஸ் வரைக்கும் நீங்கள் வந்து திருப்பினாலே நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து எந்த விதமான டில்ட்டும் இருக்காது. ஆனால் என்கிட்ட வந்து அந்த மாடை வந்து நான் ட்ரை பண்ணல. ஆனால் இதுலேயே வந்து நம்மளுக்கு அந்த ஹாரிசான் லெவலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கிராப் ஆகும். ஆனால் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 180 டிகிரிஸ் வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். 180 டிகிரிஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு சேஞ்சும் வந்து இதுல வந்து இல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பா வந்து ஹாரிசான் லெவலிங் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ டோட்டலாக கேட்டிங்கன்னா டே லைட்டில் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பிட் ரேட்டை வந்து நீங்கள் அதிகமாக்கிங்கன்னா போதும், குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஹைப்பர் லேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்பர் லேப்ஸ்ன்ற மோட் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டைம் லேப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைப்பர் லேப்ஸ் மோடில் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா டைம் லேப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து எடுக்குது. அந்த டைம் லேப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து வண்டியில் போகிற மாதிரி எடுக்கலாம், இல்லாட்டி சன்ரைஸ் சன்செட் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அந்த ஹைப்பர் லேப்ஸ் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் லேப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பயங்கரமாக வருது. ஸோ மொத்தத்தில் கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வீடியோ குவாலிட்டி டே லைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து GoPro வந்து நம்மளுக்கு இதை வந்து வெப்கேமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் விண்டோஸ் லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, GoPro வந்து நம்மளுக்கு ஒரு டெஸ்க்டாப் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக அவங்க வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபோனை வந்து இது உங்களோட லேப்டாப் இல்லாட்டி உங்களோட மேக் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த GoPro வந்து உங்களால் வெப்கேமா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஜூம் யூஸ் பண்ணாலும் சரி, கூகுள் ஹேங்அவுட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, GoProவை அப்படியே உங்களால் வந்து வெப்கேமா யூஸ் பண்ண முடியுது. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். GoProக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோவில் வந்து ஸோ நிறைய பேர் வந்து நிறைய குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க. GoPro Hero 9 வந்து ரிலீஸ் ஆகும்போது சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, எக்கச்சக்கமான ஹேங் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிறேங்க. அன்பாக்சிங் பண்ணும்போது நானும் வந்து சில இஷ்யூஸ் வந்து பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து GoPro வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் ட்ரிப்புக்குலாம் ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் 25 டேஸ் வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நம்மளுக்கு சுத்தமாக ஹேங்கே வந்து நான் பார்க்கல. நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ்லையும் யூஸ் பண்ணேன், அப்புறம் ஒரு ரொம்ப ஹாட்டான பிளேசஸ்லையும் யூஸ் பண்ணேன். எந்த மாதிரி பிளேஸ்லையும் பெருசாக ஹீட்டிங் இஷ்யூவும் நான் பார்க்கல, பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த ஹேங் இஷ்யூ எதுவுமே பார்க்கல. இப்போ வந்து இந்த கேமரா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கேமராவை எந்த பயமும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கெட்ட விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கெட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய 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 கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, GoPro Hero 9ல வந்து உங்களால் வந்து மைக் வந்து நேட்டிவாக வந்து அட்டாச் வந்து பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நமக்கு இன்பில்ட்டாக மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டாக மைக் கொடுத்தாலும் இதில் இருக்க மைக் வந்து vloggers-க்கு யாருக்குமே வந்து சுத்தமாக யூஸ் ஆக போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் மைக் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் மைக் அடாப்டர் வந்து வாங்கணும். ஸோ GoProட மைக் அடாப்டரே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4500 rupees வந்து ஆகுது. அப்படி உங்களால் மைக் அடாப்டர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து GoProலே மீடியா மோட் வந்து கொடுக்குறாங்க. அந்த மீடியா மோட் வந்து நம்மளுக்கு ஒரு 7000 rupees இருக்குது. இந்த ரெண்டுத்தில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸ்ட்ரா மைக் வந்து கனெக்ட் பண்ண முடியும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா USB Type-C வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-Cல வந்து ஒரு கன்வெர்டர் கேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி மைக் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். DJ எல்லாம் நமக்கு வந்து அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் GoProல வந்து அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இல்லை. எதர் 5000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லாட்டி 7500 rupees வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் இதில் வந்து உங்களால் மைக் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ GoPro Hero 10ல கூட அதே மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் GoPro Hero 11லேயாவது அது பண்ணாமல் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா GoProக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியமாக வந்து போகும். காசு செலவு பண்ணுறது ஒரு விஷயம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெயிட்டும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். அந்த கன்வெர்ட்டர் இல்லாட்டி அந்த மீடியா மோட் வந்து நம்ம போடும்போது எக்ஸ்ட்ரா வெயிட்டும் நமக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய கான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ vloggers நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5000 rupees கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னல. ஸோ 2 ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் ஆனில் இருக்கும்போது பேட்டரி லைஃப் வந்து நான் 90 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு வந்து அது வந்து 60 மினிட்ஸ் தான் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ் வந்து நமக்கு கட் ஆகிடும். ஸோ 2 ஸ்க்ரீனும் ரொம்ப ரொம்ப பவர் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செல்ஃபி ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேக் ஸ்க்ரீன் வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து செல்ஃபி ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல, இப்படி தான் நான் வந்து கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்க்ரீன் ஒரு தடவை வந்து ஆனில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து பக்காவாக சூப்பராக வந்து வருது. ஆனால் 2 ஸ்க்ரீனும் நம்மளுக்கு வந்து ஆனில் இருந்துச்சுன்னா 100% பேட்டரி வந்து நீங்கள் ஒரு 75% வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25% 30% வந்து நம்மளுக்கு பேட்டரி லைஃப் வந்து கம்மியாக தான் கொடுக்குது. ஸோ யூஸ் பண்ணும்போது 2 ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிஃபர் வந்து பண்ணாதீங்க. எதர் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி பேக் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். எந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலையோ அந்த ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் டைம். ஸோ சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப நேரம் வந்து எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜிங் டாக் வந்து இல்லை. ஸோ நான் வந்து கோப்ரோவில் போட்டு தான் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் வந்து நார்மலான ஒரு சார்ஜர் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு பேட்டரியை வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் வந்து எடுக்குது. அதே பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் வந்து எடுக்குது. ஸோ எல்லா பேட்டரியும் வீட்டில் வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கிறது ஒரு சூப்பரான நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் ட்ரிப்புக்கு போகும்போது டக்குன்னு சார்ஜ் பண்ணணும்னா நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணியே தான் ஆகணும். ஸோ பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் பேட்டரி சார்ஜிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரிக்கு 2 ஹவர்ஸ் வந்து எடுக்குது. ஸோ அடுத்த தடவை அது கோப்ரோ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 20 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ குவாலிட்டி வந்து நான் ராலையும் கேப்சர் பண்ணேன், ஹெச்டிஆர்லையும் வந்து கேப்சர் பண்ணேன், அப்புறம் அந்த சூப்பர் ஃபோட்டோவும் எடுத்து பார்த்தேன். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட வந்து ஒரு 15,000 இல்லாட்டி ஒரு 20,000 ஃபோன் கிட்ட இருந்தாலே கோப்ரோவோட உங்கள் ஃபோன் வந்து ஃபோட்டோஸ் வந்து பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து கேப்சர் பண்ண போகுது. ஸோ கோப்ரோ வந்து பெருசாக ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஸ் மட்டும் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து சூப்பராக வந்து கோப்ரோ விட சூப்பராக வந்து கண்டிப்பாக கேப்சர் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோஸ் குவாலிட்டி வந்து ஓகேஷான ஃபோட்டோ குவாலிட்டி மட்டும்தான் நமக்கு வந்து கோப்ரோ ஹீரோ 9ல வந்து கிடைக்க போகுது. அதுக்கு நீங்கள் பெட்டராக பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து டே லைட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. அதில் வந்து எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா. ஸோ ஆக்ஷன் கேமராஸ் வந்து நைட்டில் வந்து எப்படி திணறுதோ அதே மாதிரி இந்த கோப்ரோ ஹீரோ 9லையும் நமக்கு வந்து சுத்தமாக லைட் இல்லைன்னா கண்டிப்பாக திணறதான் வந்து செய்யும். அந்த இடத்துல உங்கள் ஃபோனே வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து கேப்சர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சாயங்காலம் ஒரு 7-8 மணி வரைக்கும் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு மேலே இந்த கோப்ரோ வச்சு நீங்கள் கேப்சர் பண்ணால் பெருசாக குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஒரு 26,000 27,000 ருபீஸ்க்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து 30,000 ருபீஸ்க்கு 31,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி ஹீரோ 10 லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ வந்து ஆக்சசரி பண்டிலோடய நான் வந்து சென்னையில் ஆஃப்லைனில் 34,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஒரு 32,000 ருபீஸ் நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃபாக வந்து இந்த கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹீரோ 10 வந்து வந்துருச்சு. ஸோ ஹீரோ 10 ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோ 10 வந்து இப்போ அமேசான்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு 45,000 ருபீஸ்லேருந்து 50,000 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. ஆஃப்லைன்லேயும் நான் வந்து கேட்டு பார்த்தேன் 50,000 ரூபா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கேமராக்கும் அந்த கேமராக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 18,000 ரூபா வித்தியாசம் வந்துருக்கு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோ 9 இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான கேமரா அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த 18,000 ரூபா போட்டு நீங்கள் ஹீரோ 10 வாங்குறதுக்கு பதிலாக 18,000 ரூபா சேவ் பண்ணி ஹீரோ 9 நீங்கள் வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து நிறைய ஆக்சசரிஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோ 9 நான் வாங்கினது என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ நான் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்து சொன்னேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு டிசிஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு vlogger-ஆ இருக்கீங்க, ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த கோப்ரோ ஹீரோ 9 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த கோப்ரோ ஹீரோ 9 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறனா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.